ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் இன்றைக்கி என்ன மாதிரி ஒரு ஹேர் டை பண்ணியிருக்கோம் பாருங்களேன். எவ்வளோ கருமையாக இருக்கும் பாருங்கள். இந்த அளவுக்கு நம்ம ரெடி பண்ணுவோம் அப்படின்றது எங்களுக்கே தெரியாது. அந்த அளவுக்கு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஒரு சூப்பரான ஒரு ஹேர் டை தாங்க. அதுவும் வீட்டில் இருக்க 2 பொருளை வச்சு தான் பண்ணியிருக்கோம். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. கையில் கரு 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 கருன்னு ஒட்டியிருக்கு. இந்த அளவுக்கு ஹேர் டை நீங்கள் பார்த்தோன்னே ஆச்சரியப்படுவீங்க. அந்தளவுக்கு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இந்த ஹேர் டை எப்படி ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்றத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அதில் நம்ம பயன்படுத்தக்கூடிய பொருள் என்ன அப்படின்னா கரிஞ்சீரகம். ஒரு கரிஞ்சீரகத்தில் ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் வரைக்கும் கரிஞ்சீரகம் போட்டுக்கங்க. லைட்டாக அதை ஃப்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் என்ன பொருள் ஆட் பண்ண போகிறோம் அப்படின்றத வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு என்ன மாதிரி கன்சிஸ்டன்சியில் பண்ணியிருக்கோம் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். 2 பொருள் தாங்க. அந்த 2 பொருளை வச்சு தான் இந்த அளவுக்கு ரெடி பண்ணியிருக்கோம். நாங்கள் நல்லா வறுக்கணும். நல்லா வறுத்ததுக்கப்புறம் என்ன பொருள் ஆட் பண்ணுறோம் அப்படின்றத வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. அதே மாதிரி இதை நாங்கள் அப்ளை பண்ணி காமிச்சிருக்கோம் பாருங்கள். இதில் டீத்தூள் தாங்க ஆட் பண்ணுறோம், வேறு ஒன்றுமே இல்லைங்க. டீத்தூளில் ஒரு 3 ஸ்பூன் ஆட் பண்ணுறோங்க. டீத்தூள் இந்த 2 பொருள் தாங்க. நீங்கள் பார்த்தீங்களே அந்த அளவுக்கு கருமை கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஹேர் டையை நம்ம ரெடி பண்ணிடலாம் பாருங்கள். வேறு என்ன பொருளும் எந்த பொருளும் தேவையில்லைங்க. வேறு 2 பொருள் தான். அதை வச்சு தான் நம்ம இந்த சூப்பரான ஒரு ஹேர் டேயை ரெடி பண்ணுறோம். நல்லா ஃப்ரை ஆகட்டும். எந்த அளவுக்கு நமக்கு ஃப்ரை பண்ணுறோமோ அந்தளவுக்கு கருமை நிறம் கிடைக்கும். பாருங்கள் எந்த அளவுக்கு கருமையாகுதுன்ட்டு. நல்லா கருமையாகட்டும். நல்லா கருமை நிறம் வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துருங்க. வேறு எதுவுமே நம்ம ஆட் பண்ணலைங்க. அதே மாதிரி இப்போ உள்ள காலகட்டத்துக்கு நிறைய பேருக்கு நிறைமுடின்றது அதிகமாக இருக்குங்க. அந்த நிறைமுடியிலேருந்து நம்ம தப்பிக்கிறதுக்கு வெளியில் போய் நம்ம எந்த ஹேர்ட்டையும் வாங்கி பயன்படுத்தணுன்ற அவசியம் இல்லை. நம்ம வீட்டில் இருக்க நம்ம வச்சுருக்க பொருளையே வச்சு நம்ம ஒரு ஹேர் டை ரெடி பண்ணி அது மூலிமா நம்மளுடைய முடியை கருன்னு ஆக்கலாம். இங்கே பாருங்கள் ஆறிடுச்சு. நம்ம கையில் எடுத்து காமிக்கிறோம் பாருங்கள். நல்லா கருன்னு ஆகி அதுக்கப்புறம் அந்த ஆறி நல்ல பொறுப்புன்னு இருக்குது பாருங்கள். எடுத்து நம்ம கையில் நசுக்குனாலே நசுங்கிரும். அந்த அளவுக்கு நம்ம கருமை நிறம் கொடுக்கக்கூடிய ஒரு ஹேர் டை தான் நம்ம ரெடி பண்ணுறோம் பாருங்கள். அதை நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். மிக்ஸி ஜாரில் பார்த்திங்கன்னா ட்ரையாக இருக்கணும், தண்ணியெலாம் வாட்டர்லாம் இருக்கக்கூடாது. எடுத்து அதை நம்ம என்ன பண்ண போகிறோன்னா நல்லா நைஸாக அரைக்கணுங்க. எந்த அளவுக்கு அரைச்சிருக்கோம் அப்படின்றதையும் நீங்கள் பாருங்கள், வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா இன்ஸ்டண்ட்டாகவே நம்ம ரெடி பண்ணி போட்டுக்கிறது தான். நம்ம வச்சு தான் போடணுன்ற அவசியம் கிடையாது. பாருங்கள் போட்டாச்சு. இப்போது நம்ம அரைச்சிட்டு வர போகிறோம். ஓகேங்க, அந்த மூடியை போட்டு நம்ம அரைச்சிட்டு வந்துடுவோம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இந்தோ அரைச்சிட்டு வந்தாச்சு. பாருங்கள் எப்படி அரைச்சிட்டு வந்துருக்கோன்னு பாருங்கள். எந்த அளவுக்கு நைஸாக இருக்குன்றதையும் நீங்களே பார்க்கலாம். சரிங்களா? இந்த அளவுக்கு நைஸாக இருக்கணுங்க. நம்ம நல்லா வறுத்துட்டோனாலே ஆட்டோமேட்டிக்காக நல்ல நைஸ் கிடச்சிருங்க. அந்தளவுக்கு நைஸாக அரைச்சிட்டு இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதே மாதிரி இது போல் வீடியோ நம்ம சேனலில் நிறையவே இருக்குது. நம்ம சேனலில் இப்போ தான் முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை சேர்த்து அழுத்துங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நம்ம ஒரு பிளேட் எடுத்துக்கிறோம். அதில் ஒரு கண்ணாடி பவுல் எடுத்துட்டோம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பொடியை எடுத்துக்கலாம். அதில் நமக்கு தேவைக்கு ஏற்ப ஒரு 2 ஸ்பூன்லேருந்து 3 ஸ்பூன் உங்கள் முடிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதை நம்ம 2 ஸ்பூனோ அல்லது 3 ஸ்பூனோ அதை போட்டுட்டு அதோடு நம்ம ஆட் பண்ணக்கூடிய ஒரு ஆயில் இருக்குது. அது வேறு ஒன்றும் இல்லைங்க, தேங்காய் எண்ணெய் தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். நீங்கள் என்ன ஆயில் வேணாலும் ஆட் பண்ணுங்கள். சமையல் எண்ணெய் தவிர மீதி எந்த ஆயில் வேணாலும் ஆட் பண்ணுங்கள். கடுகெண்ணெய், விளக்கெண்ணெய், தேங்காய் எண்ணெய், நிறைய எண்ணெய்கள் இருக்கு இல்லையா, அதில் எது வேணாலும் ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நமக்கு மிக்ஸ் பண்ணும் போதே நமக்கு எந்த அளவுக்கு கருமை நிறம் கிடைக்குதுன்றத உங்களுக்கு லைவாகவே பாருங்கள். எந்த அளவுக்கு நமக்கு மிக்ஸ் பண்ணுறோம் அந்த அளவுக்கு எப்படி கருமை ஆகிடுச்சு பார்த்திங்களா. உடனே போட்டு அந்த எண்ணெயை ஆட் பண்ணோன்னே என்னமா கருமை வந்துருச்சு பாருங்கள். என்னம்மா பிளாக் கிடச்சிச்சு பார்த்திங்களா. இப்படி ஒரு ஹேர் டை நீங்கள் நம்பவே மாட்டீங்க. அந்தளவுக்கு சூப்பரான ஒரு ஹேர் டை தான்.
நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். நீங்களும் கண்டிப்பாக அதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் இதை அப்ளை பண்ணி கூட காமிச்சிருக்கோம். நம்ம எடுத்து அதை கண்ணாடி பவுலில் போட்டு மிக்ஸ் பண்ணி எப்படி இருக்குன்றத லைவாகவே காமிச்சிருக்கோம். அதே மாதிரி இதை நம்ம அப்ளை பண்ணியும் காமிச்சிருப்போம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. பாருங்கள் எவ்வளோ லிக்விடாக நல்லா திக்காக நம்ம ப்ரெஷ்ஷை வச்சு அப்ளை பண்ணுற அளவுக்கு இருக்குது. அதே மாதிரி நீங்கள் இதை அப்ளை பண்ணும்போது ப்ரெஷ் வச்சே அப்ளை பண்ணுங்கள். நார்மலாக கையில் வச்சு அப்ளை பண்ணாதீங்க. ப்ரெஷ் வச்சு அப்ளை பண்ணும்போது தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். கையில் வந்து கருமை ஒட்டிக்கும், போகவே போகாது. அதனால் பார்த்துக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ கருமையாக இருக்கும் பாருங்களேன். கையில் எடுத்து காமிக்கும் போதே அவ்வளோ அருமையாக இருக்கும் பாருங்கள். எவ்வளோ கருன்னு இருக்குது பாருங்கள். அவ்வளோ கருமை நிறம் கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு ஹேர் டை தாங்க. நிறைய பொருள்லாம் கிடையவே கிடையாதுங்க. சும்மா ஒரு 2 பொருள் தாங்க. அந்த 2 பொருளை வச்சு தான் நம்ம இந்த ஹேர் டையை ரெடி பண்ணியிருக்கோம். நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பார்த்தீங்களா கையில் எப்படி விட்டுது பாருங்கள். நம்ம சிந்துனாலும் நம்ம கையை விட்டு போகவே மாட்டேங்குது. அவ்வளோ கருமை கிடைக்குது. நம்ம எங்கேயும் போய் அலையணுன்ற அவசியமே கிடையாதுங்க. நம்ம வீட்டில் இருக்க பொருளையே நம்ம வச்சு தான் இந்த ஹேர் டையே பண்ணுறோம். அதே மாதிரி நீங்களும் பண்ணி பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ கருமையாக இருக்குது பார்த்தீங்களா. இதை நாங்கள் அப்ளை பண்ணி காமிச்சிருப்போம். அதையும் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. என் ஒய்ஃபுக்கு தான் அப்ளை பண்ணியிருக்கோம். அடுத்து நாளைக்கு போடக்கூடிய வீடியோவில் பார்த்திங்கன்னா எனக்கு அப்ளை பண்ணி காமிச்சிருப்பேன். பாருங்கள் எந்த அளவுக்கு கருமையாகும் அப்படின்ட்டு. இதை பாருங்கள் என் ஒய்ஃபோட ஹேர் தான். ஹேரில் அப்ளை பண்ணும்போது ஹேர் ட்ரையாக இருக்கணும். தண்ணி ஈரப்பதம் இருக்கக்கூடாது, ஆயில் ஐட்டம் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி இல்லாமல் இருந்துச்சுன்னா உங்களுக்கு இது ஒட்டாது. அதனால் நம்ம ப்ரெஷ் வச்சு தான் அப்ளை பண்ணுறோம். பாருங்கள் ப்ரெஷ் வச்சு அப்ளை பண்ணிடுங்க. நல்லா அப்ளை பண்ணுங்கள். அந்தளவுக்கு நமக்கு சூப்பரான ஒரு கருமை நிறம் கிடைக்கக்கூடிய ஒரு சூப்பர் ஹேர் டை ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள் நல்லா அப்படியே வாக்கு எடுத்து அப்ளை பண்ணுங்கள். நல்லா ஃபுல்லாக வேர் வரைக்கும் படுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 2 மணி நேரம் நல்லா காய விடுங்க. அதுக்கப்புறமா நார்மல் வாட்டர்லேயே குளிங்க. பாருங்கள் நல்லா எவ்வளோ அப்ளை பண்ண முடியுமோ எடுத்து அப்ளை பண்ணிடுங்க. ஃபுல்லாகவே அப்ளை பண்ணுங்கள். நல்லா வாக்கு எடுத்து நல்லா அப்ளை பண்ணிவிடுங்க. அப்ளை பண்ணிவிட்டு நார்மலாக ஒரு 2 ஹவர்ஸ் விட்டுட்டு குளிங்க. நார்மல் வாட்டர்லேயே குளிங்க. குளிக்கும்பொழுது ஷாம்பு ஷேக்காக எதுவும் போட வேண்டாம். நார்மலாகவே வாட்டரில் குளிங்க. இது பாருங்கள் குளிச்சுட்டு வந்து கூட காமிச்சிருப்பாங்க எப்படி இருக்குன்னு பாருங்கள். அவ்வளோ அருமையான ஒரு ஹேர் டை. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்களேன் எப்படி அழகாக ஒட்டியிருக்கு பாருங்களேன். நம்மளுடைய ஸ்கின் வரைக்கும் ஒட்டியிருக்கு பாருங்கள். சூப்பரான ஹேர் டைங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ. பாய்.